தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், ஆதனூர், கருப்பம்புலம், கடிநல் வயல், நெய்விளக்கு, தோப்புத்துறை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு கனமழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம், தக்கலை, இரணியல், குளச்சல் உள்பட பல பகுதிகளில் கனமழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், துரையரசபுரம், ராஜேந்திரபுரம், ஆவணத்தான் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. 90 ஆண்டுகளில் முதல் முறையாக மேட்டூர் அணையை தூர்வார தமிழக நீர்வளத்துறை திட்டமிட்டுள்ளது. 1934இல் கட்டப்பட்ட மேட்டூர் அணை ஏறத்தாழ 90 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளது. அணையை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கை விவசாயிகள் தரப்பில் தொடர்ந்து இருந்து வருகிறது. இப்போது சோதனை அடிப்படையில் மேட்டூர் அணையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தூர்வார அரசு திட்டமிட்டுள்ளது. மத்திய அரசின் நீர் மற்றும் மின்சார ஆலோசனை சேவை மையமும் நீர்வளத்துறையும் இணைந்து மேட்டூர் அணையை தூர்வாருவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயார் செய்தது. இந்த சாத்தியக்கூறு அறிக்கையின்படி மேட்டூர் அணையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 1.40 லட்சம் யூனிட் வண்டல் மண் தூர்வார திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் வனத்துறை அனுமதியை பெறுவதற்கான ஆலோசனைகளை நியமனம் செய்ய நீர்வளத்துறை டெண்டர் கோரியுள்ளது.